ராமநாதபுரத்தில் நிறைய விஷயங்கள் புதுசாக வந்துட்டு இருக்கு. அது இந்த வந்து பார்த்தோம்னா டியூட்டி ஃப்ரீ ஷாப், அதாவது ஏர்போர்ட்டில் நம்ம அவசரம் மறந்துட்டு வந்து வெளிநாட்டு பொருட்கள் எல்லாம் கிடைக்கிறதுக்குன்னு ஒரு கடை திறந்துருக்காங்க. இந்த கடை எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ராமநாடு வந்து எஃப்எஸ்எம் மால் ஃபெமினா சமல் பக்கத்தில் குமரியா கோயில் பஸ் பக்கத்தில் தான் இந்த ஒரு கடை லொக்கேட்டாக இருக்குது. ஸோ கடை இங்கேருந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1200 சதுர அடியில் சூப்பராக வச்சுருக்காங்க. வெளிநாட்டில் கிடைக்கிற பொருட்கள் எல்லாமே இப்போ நம்ம ராமநாட்டில் கிடைக்க போகுது. ஸோ அந்த கடையோட கிராண்ட் ஓப்பனிங் இன்றைக்கி போயிட்டோமே வந்து ராமநாதை பொறுத்த வரைக்கும் ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா அந்த கடையில் பார்க்கிங் இருக்காங்கிறத கண்டிப்பாக பார்ப்போம். ஏன்னா பார்க்கிங் நிறைய பஞ்சாயத்தில் இருக்கும். ஆனால் நம்ம கடையில் வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு முகப்பில் கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் 5க்கும் மேற்பட்ட கார்களும் 20க்கும் மேற்பட்ட பைக்கு நிப்பாட்ட முடியும். கடையோட சிக்னேச்சராக வந்து பார்த்தோம்னா காக்கா ஒரு ஈச்ச மரத்தை இங்கே வந்து நட்டு வச்சிருக்காப்புல. அரபு நாடுகளில் விளையிற நம்மளை ஈச்ச மரம் நம்ம ராமநாட்டிலேயே முளைக்க போது வளர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு வந்து பார்த்தோம்னா தண்ணி கொடுக்குற கூட பைப் எல்லாம் வச்சிருக்காப்புல. ஸோ ஈச்ச மரத்தில் வர ஈச்ச மரத்தை இன்னும் கொஞ்சம் நாளாக நம்ம ராமநாட்டில் டேஸ்ட் பண்ணி சாப்பிட முடியும். ஸோ அதான் நம்ம பிரம்மாண்டமான கடை ஃபுல்லாக அந்த கண்ணாடி இன்டீரியர் அவுட் எல்லாமே இருக்கும். இதோட ஃபஸ்ட்டு பிரான்ச்சு கீழக்கரையில் இருந்துச்சு. இதோட செகண்ட் பிரான்ச் தான் நம்ம ராமநாட்டில் பெரிய அளவில் டெவலப் ஆகிடும். உடனே ஃபுல் ஏசி அலறிங்களாக்கா. ஸோ காக்கா தான் வந்து கீழக்கரையில் வந்து ஃபஸ்ட்டு டியூட்டி ஃப்ரீஸாக ஓப்பன் பண்ணிருந்தீங்க. ஓப்பன் பண்ணது நம்ம தான். அதாவது வெளிநாட்டு பொருட்களை கீழக்கரையில் கொடுத்தது நீங்கள் தான். நம்ம தான். சரி, ஏன்னா நம்ம இது அது வந்து நம்ம பாரம்பரிய வியாபாரம்னால அப்பா காலத்துலேருந்து நம்ம பாரம்பரியமாக வெளிநாட்டு பொருள் நம்ம பண்ணிட்டு இருக்கிறதுனால தலைமுறையாக வெளிநாட்டு பொருளை வாங்கி உள்ள முதல் வெளிநாட்டு ஜாமான் வியாபாரம் பண்ணது எங்கள் ஃபாதர் தான். சரி, பாப்பா தான். அப்பா வழியில் காக்கா சூப்பராக பண்ணிட்டு அப்படியே தொண்டு வந்துகிட்டு இருக்குது. சரி, நம்ம அதை சின்ன பிரான்ச் 510 ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம திறந்தோம் கீழக்கரையில். நம்ம கீழக்கரையில் இப்போ இதை வந்து பிரம்மாண்டமாக திறக்கணும்னு ஒரு ஆசை. ஓகே, எல்லாம் நாடி இருக்கிறோம். கஸ்டமர் சப்போர்ட்டில் தான் இது இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான கடையை ஓப்பன் பண்ணியிருக்கேன். கஸ்டமர் இல்லாமல் நான் இல்லை. ஓகேங்க, கஸ்டமர் தான் நான் இல்லை. ஆமாம், ஓகேங்க. வாசலில் ஈச்ச மரம்லாம் வச்சிருந்தீங்களா? எங்கே அரபு நாட்டில் இருந்து வந்துச்சு? எங்கேருந்து வந்துச்சு? இல்லை நம்ம இங்கே தான் கொண்டு வந்தது. இதை ஒரு ட்ரேடாக கொண்டுட்டு வரணும்னு ஒரு ஆசை. ஈத்தம்பழம் முடிஞ்சிச்சுன்னா அதில் படிச்சு தருவீங்களா? கண்டிப்பாக படிச்சு கொடுத்துருவோம். கடை உள்ள பாருங்க. ஸோ கடை அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த டியூட்டி ஃப்ரீ ஷாப் அந்த சிக்னேச்சர் தான் கடைக்கு ஒரு பெரிய ட்ரேட்மார்க்கு. எல்லா இடங்கள்லையுமே வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி பார்த்தா அந்த அக்ரூட்டு, பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, பிஸ்தா பருப்பு இது எல்லாமே என்னென்ன கிரேட்ஸில் இருக்குமோ பேசிக்காக வந்து எல்லா இடங்கள்லையுமே ஒரு கம்மியான குவாலிட்டி தான் இருக்கும். பட் வந்து அரப் கண்ட்ரிஸ் வெளிநாடுகளில் என்னென்ன குவாலிட்டிஸ் இருக்கோ அந்த இம்போர்ட்டட்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். மெயினாக வந்து நம்மளுடைய ரோஸ்ட் முந்திரி, அதுக்கப்புறம் பெப்பர் முந்திரி, அதுக்கப்புறம் இது எதோ புதுசாக வந்திருக்கு. வாவ், இது எதோ ரோஸ்டட் கேஸோ அப்படின்னு சொல்லி போட்டிருக்காப்ல காக்கா. ஃபுல்லாக வந்து சால்ட்டடு, ஆனால் அப்படியே அந்த இதோட வரும், அந்த தோலோட வரும் முந்திரி கொட்டை. ஆமாம், இது வெளிநாட்டில் மட்டும்தான் இந்த இது நம்ம மக்கள் பார்த்துருப்பாங்க, வாங்கி சாப்பிட்ருப்பாங்க. இப்போ நம்ம கடையில் இதை நம்ம கொண்டு வந்து சூப்பராக. ஆமாம், இது பேர் வந்து ரோஸ்டட் முந்திரி, வெளிநாடுகளில் மட்டுமே கிடைக்கிறது. ஆமாம், ஆகா சொன்ன மாதிரி டேஸ்ட்டுமே இது பயங்கரமாக இருக்குது. அப்படியே வந்து முந்திரி பழத்துலேருந்து பிச்சு பொறிச்சு சாப்பிட்ட மாதிரி இருக்கு. தோலோட உள்ளது. சூப்பராக தோலோட உள்ள ஒரு ரோஸ்ட் முந்திரி. அதே மாதிரி பார்த்தோம்னா முந்திரியில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. இதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்னா அந்த பூசணி விதைகள் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஃபுல்லுமே வந்து சாக்லேட் ஐட்டம்ஸ், அந்த கூல்ட்ரிங்க்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. எல்லாமே வெளிநாட்டில் குடிக்கிற அந்த கூல்ட்ரிங்க்ஸ் ஐட்டம்லாம் நட்ஸு. அதுக்கப்புறம் இந்த லேயர்ஸ் முழுவதுமாக வந்து பார்த்தோன்னா ஃபாரின் சாக்லேட்ஸு, என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குமோ எல்லா சாக்லேட்ஸுமே இதில் பார்க்க முடியும். அதுக்கு பின்னாடி அதாவது டேட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் உள்ளே வச்சுருக்காங்க. மெயினாக இந்த ராமநாடு பிரான்ச்சில் நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த கிஃப்ட் பாக்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி வந்து கிஃப்ட் பாக்ஸு 300 ரூபாயிலேருந்து கிட்டத்தட்ட 5000 வரைக்கும் பெரிய பெரிய பாக்ஸ் வரைக்கும் இங்கே கிடைக்கிது. ஏதாவது ஒரு பெரிய ஹையர் ஆஃபீஸருக்கு நம்ம கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் பார்க்கவே வந்து ரொம்ப ஜெனியூனாக நீட்டாக கிளாஸ் மாடலில் உள்ள ஒரு சூப்பரான ஒரு கிஃப்ட் பாக்ஸ் இங்கே வச்சுருக்காங்க. அதே மாதிரி 5000லேருந்து 6000 எல்லா பட்ஜெட்லேயுமே கிஃப்ட் பாக்ஸஸ் ஐட்டமை மேலே அந்த யூனிட் ஃபுல்லுமே வச்சுருக்காங்க. ஐட்டம்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தோம்னா ஒயின்ஸு. ஸோ அரப் கண்ட்ரீஸில் குடிக்கிற அந்த ஒயின்ஸ் எல்லாமே கீழக்கரை, பெரியப்பட்டினம், பனைக்குளம் இந்த இடத்துல அந்த கல்ச்சர் இன்னுமே இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து ஒயின்ஸ் எல்லாமே எல்லா வெரைட்டிஸ்லையுமே காக்கா வச்சுருக்காங்க. எல்லா ஃப்ளேவர்ஸுமே இருக்குது. மாதிரியில் ஆரம்பித்து திராட்சை வரைக்கும் எவ்வளோ குவான்டிட்டியில் வரணுமோ அந்தளவுக்கு வரைக்குமே கிடைக்குது, இன்க்ளூடிங் சாக்லேட்ஸு. ஸோ அதுக்கப்புறம் பார்க்குறோம் அப்படின்னா ஃப்ளாஸ்க்கு, வெரைட்டியான ஃப்ளாஸ்க்கு. எங்கள் பாப்பா துபாயிலேருந்து இந்த ஃப்ளாஸ்க் வாங்கிட்டு தாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உள்ள வெரைட்டிஸுமே நிறைய ஃப்ளாஸ்க் உள்ளே வச்சுருக்காங்க. சின்ன பிள்ளைங்க விளையாட்டு ஜாமான் எல்லாமே கிரியேட்டிவிட்டி, இது எல்லாமே வந்து கல்ஃப் கண்ட்ரீஸில் உள்ள அந்த டியூட்டி ஃப்ரீ ஷாப்பில் தான் கிடைக்கும். அந்த மாதிரி விளையாட்டு பொருட்கள் நிறையா வச்சு இந்த யூனிட் முழுவதுமே பிஸ்கட் யூனிட்டு. அதுக்கப்புறம் இந்த சைடு உள்ளது எல்லாமே நம்மளுடைய அந்த ஆயில்ஸு, ஆலிவ் ஆயில்ஸு, அதுக்கப்புறம் அந்த பாதாம் சம்மந்தப்பட்ட விஷயம், காஃபி பவுட்ரு, காஃபி மேக்கரு, ஊறுகாய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்ட்டு வரைக்குமே ஃபுல்லுமே அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸாக உள்ளே வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா சாக்லேட் ஐட்டம்ஸு, இந்த மாதிரி பொருட்கள். இது இங்கே இருக்கிற எல்லா பொருட்களுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் பார்க்கவே முடியாத ஒரு பொருட்கள் மட்டும்தான் இருக்கும்.
அந்த எண்டு வரைக்குமே டிஃப்ரெண்டான சாக்லேட்ஸ் வச்சு கடை வந்து முழுவதுமாக ஏசியில் இருக்கிறதுனால உள்ளேருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது ரொம்ப ஃபீல் நல்லாயிருக்கும். ஸோ உள்ள சாக்லேட்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து சொல்ல முடியும். இது வந்து கோகோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாக்லேட் வெரைட்டிஸு, அதே மாதிரி வந்து துபாய் சாக்கோ அப்படின்னு இங்கே உள்ள அந்த சாக்லேட் ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம வந்து டிக்கெட் எடுத்து விசா எடுத்து கல்ஃப் கண்ட்ரீஸில் வாங்கணும் அவசியமே இல்லை. டிக்கெட் எடுத்து ராமநாதபுரத்துக்கு வந்தாலே இந்த திங்ஸ் எல்லாத்தையுமே வாங்கிட முடியும். ஒருவேளை துபாயிலேருந்து மறந்துட்டு வந்துட்டாலும் இந்த இடத்துல வாங்குறதுக்கான பொருட்கள் நிறைய இருக்குது. அங்கே உள்ள பிஸ்கட் ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம கடையில் இந்த கீழக்கரை பிரான்ச்சில் இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டார்ச் லைட் ஐட்டம்ஸ் தான் சொல்லுவாங்க. இந்த டார்ச் லைட் ஐட்டம்ஸுமே இது ஃபுல்லுமே இருக்குது. அந்த காலத்தில் வந்து துபாயிலேருந்து ஒரு டார்ச் லைட் ஐட்டம் தான் அது ஃபேமஸ்ஸு. அந்த ஒரிஜினல் குவாலிட்டி ஒரிஜினல் கிளாரிட்டி இது எல்லாமே இருக்குது. தைலம் அதுக்கப்புறம் இது எல்லாமே போன பிரான்ச்சில் இருந்துச்சு. இந்த பிரான்ச்சில் புதுசாக அட்மிஸ் ஆனது என்னென்னா மேக்கப் கிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹேர் ட்ரையர்லேருந்து அந்த மேக்கப் கிட் ஐட்டம்ஸ் எல்லாமே இதுக்குள்ள வந்திருக்கு. எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியாவில் கிடையாது, எல்லாமே வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணப்பட்டது. அதே மாதிரி சென்ட் ஐட்டம்ஸுக்கு உள்ள நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தோன்னா இல்லை சாம்பிராணி புகை அப்படின்னு சொல்லுவாங்க, உது அப்படின்னு வீட்டில் வந்து அந்த வாசனை மணக்கிறதுக்கான டிவைஸு அது எல்லாமே வச்சு அக்தர் பெர்ஃப்யூம் எல்லாமே வச்சு அதுக்கான சோப்புகள் இருக்குது. இந்த எண்டு வரைக்குமே பார்த்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பெர்ஃப்யூமுக்குனே வந்து தனி ஒரு யூனிட் வச்சுருக்காங்க. பொதுவாக வெளிநாட்டிலேருந்து வந்தாலே முக்கியமான விஷயங்கள் 2 தான், ஒன்று வெளிநாட்டு சாக்லேட்டு, இன்னொன்று வெளிநாட்டு சென்ட். ஸோ அந்த சென்ட் வெரைட்டிஸுமே ரொம்ப சூப்பராக வச்சு கடை ரொம்ப டெவலப்பாக நல்லா பண்ணியிருக்காங்க. ராமநாதபுரத்தில் உள்ள பிரான்ச்சுக்கு முருகன் டெக்கரேஷன்ஸ் அண்ணே வந்திருக்காங்க. நல்லா இருக்கீங்களா? சூப்பராக இருக்குமா? சூப்பராக இருக்கீங்க. ஓகே, அருமையாக இருக்குது. அருமையாக இருக்குது. கடை எப்படி இருக்குது? பிரம்மாண்டமாக இருக்குது. நம்ம அப்படியே துபாயில் போயிட்டு வந்து ஒரு ஃபீல் இருக்குது. மாமா வந்து ஏற்கனவே ஒரு நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாங்க கீழக்கரையில். ராம்நாட்டில் வந்து இந்த விஷயத்தை வந்து இதுவரை யாரும் பண்ணாத விஷயத்த கண்டிப்பாக பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க. நீங்கள் துபாய், மலேசியா, சிங்கப்பூர்லாம் போயிட்டு அந்த மெட்டீரியலை மறந்துட்டீங்கன்னா அதை விட சீப் அண்ட் பெஸ்ட்டாக இங்கே பிரம்மாண்டமான மெட்டீரியல் நீங்கள் நினச்ச விட அதிகமான கலெக்ஷன் இங்கே நிறையா இருக்குது. நீங்களாம் ஒரு முறை வந்து ட்ரை பண்ணுங்கள். துபாய்க்கு அப்படி போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அந்த அளவுக்கு உங்களுடைய அந்த ப்ராடக்ட் வந்து ஜாமான் வந்து மெட்டீரியல் வந்து ஆசைப்பட்ட அத்தனையுமே ஒரே இடத்துல இருக்குது. நீ துபாயில் விட பையை தூக்கிட்டு 10 இடத்துக்கு அலையணும். நீங்கள் கூட ஏற்றிட்டு மொத்தத்தை காரில் ஏற்றிட்டு போயிடலாம். 10 நாட்டுக்கு போயிட்டு வர்றது ராம்நாட்டில். ராம்நாட்டில் இது தேவையான ஒன்று தான். உணவுத்துறையில் வந்து இன்னும் நிறைய தேவைகள் இருக்குது. ஆனால் இந்த நிறுவனம் உள்ளபடியே எனக்கு மன நிறைவை தந்திருக்கு. இப்போ நானே துபாயில் வாங்க முடியாத ஐட்டத்தை இப்போ நிறைய வாங்கி வச்சுருக்கேன். ரொம்ப சந்தோஷப்படுறேன், மகிழ்ச்சி. இந்த நிறுவனம் தொடர்ந்து செயல்படுறதுக்கு ராமநாதபுரம் மாவட்ட மக்கள் வந்து இந்த நிறுவனத்துக்கு ஆதரவு தாங்கன்னு சொல்லி முருகன் டெக்கரேஷன் சார்பாக நாங்களே ஒரு கோரிக்கை வைக்கிற மக்களே. ஒரு பக்கம் வந்து நட்ஸ் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து ஒரு டியூட்டி ஃப்ரீ ஷாப்புக்கு மெயினாக தேவைப்படுறது இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸு. அதாவது இது கிவி பழத்தை வந்து கட் பண்ணி அதை வந்து ட்ரை பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி கிவியில் 2 கலர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நெல்லிக்காய், அதுக்கப்புறம் நிறையா ஃப்ரூட்ஸை வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் ஐட்டம்ஸ் இங்கே நிறையா இருக்குது. மாங்காயிலேருந்து நம்மளுடைய ஏகப்பட்ட பழங்களை எடுத்து அதை ட்ரை ஃப்ரெஷ்ஷாக பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நட்ஸ் ஐட்டம், சாக்லேட் ஐட்டம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கடை வந்து கொஞ்ச நேரத்துலேயே பயங்கர ரசாயி. ஒரு பக்கம் வந்து நட்ஸ் பார்த்துருந்தோம், அதுக்கப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ் பார்த்துருந்தோம், அதுக்கப்புறம் வந்து விதைகள், சப்ஜா விதை, பூசணி விதை, இந்த மாதிரி விதைகள் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. அதே மாதிரி பட்டை, லவங்கம், கிராம்பு இந்த மாதிரி பொருட்கள் இருக்குது. பீச் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லி அந்த நாட்டில் விளையிற ஏதோ டிஃப்ரெண்ட்டான பழம்னு நினைக்கிறேன், அதையுமே ட்ரை ஃப்ரூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த பழம் வந்து என்ன பேராக இது பீச் ஃப்ரூட் என்னாக்கா அப்படின்னா என்ன தமிழில் அப்படின்னா என்னாக்கா? இது ஒரு பீச் பழம் தான். இது வந்து இம்போர்ட்டட் ஃப்ரூட். ஸோ பீச் ஃப்ரூட் அப்படின்னா நம்ம கடற்கரையில் விளையிற ஒரு பழம் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல காக்கா. அதிலே 2 ஃப்ளேவர்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய வந்து விதைகள் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் விளையாட்டு பொருட்களுக்குன்னே தாக்கா வந்து தனி கவுண்டர் வச்சுருக்காப்புல. இதில் வந்து பார்த்தோம்னா லாலிபாப் தான் ஒரு காலத்தில் வந்து இங்கே கோர்த்து வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா விளையாட்டு ஜாமான்லாம் இருக்குது. உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் கூட்டு வந்துட்டிங்கன்னா இதுக்குன்னே தேவையான விளையாட்டு பொருட்கள் நிறையா இருக்குது. இனோவேட்டிவான திங்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக டியூட்டி ஃப்ரீ ஷாப் தான் வரணும். இதை வந்து ரொட்டேட் பண்ணால் ஹெலிகாப்டர் ஓடும். கொஞ்சம் அழுத்தி சுற்றணுன்னா இது நம்ம கையை விட்டே பறந்துடும். அந்த ஸோ இது ஒரு கேமரா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு கேமு. இது எல்லாமே வந்து ஹைலி மெட்டீரியல்ஸ் எல்லாமே இம்போர்ட்டட் பண்ணியிருப்பாங்க. ஸோ மெட்டீரியல் யூஸ் பண்ணுறதுக்குமே நல்லாயிருக்கும், விளையாடுறதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கேம்ஸ் ஐட்டம்ஸ் நிறையா இருக்குது. ஒரு டியூட்டி ஃப்ரீ ஷாப்பாக நம்ம ஃபுல்லாக சுற்றி காமிச்சிருந்தோம் உள்ள பொருட்கள் எல்லாமே. அதே மாதிரி க்ரௌடை பார்த்தீங்கன்னா ஒரு 12:30 மணிக்கே வந்து சரியான க்ரௌடு ஓப்பனிங் டே அன்னைக்குன்னு நிறைய பேர் வந்து கூடைகளில் பொருட்கள் வாங்கி அந்த பில்லிங் பொருட்களே பார்த்துட்டு இருக்கோம். ராமநாதபுரத்து ராமநாதபுரத்துக்குன்னு தேவைப்படுற ஒரு கடையை நம்மளுடைய குமரியா கோயில் ஸ்டாப்பில் திறந்துருக்காங்க. டியூட்டி ஃப்ரீ ஷாப் துபாயில் உள்ள கடையை விட சூப்பரான கடையாக இருக்குது. துபாய் போயிட்டு வந்த மாதிரியே இருக்கீங்க, கண்ணாடி அடியெல்லாம் போட்டு. சூப்பராக இருக்குமா, பிரம்மாண்டமாக இருக்குது. இங்கே வந்திருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்துக்குமே வாங்கினாலும் வாங்காட்டாலுமே கிஃப்டை பரிசா மாமா வழங்குறாங்க. இப்போ நானே பார்த்தீங்கன்னா ஒரு முதல்ல நிறைய வாங்கியிருந்தேன், அப்பவும் கிஃப்ட் வாங்கியிருந்தேன். இப்போ கம்மியாக வாங்கியிருக்கேன், இப்போவும் கிஃப்ட்டு. வந்து அரபு நாட்டை கொண்டு வந்து டியூட்டி ஃப்ரீ ஷாப் வீடியோ தான் அந்த கடை ஃபுல்லாகவே பார்த்துருந்தோம். ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸ் மெட்டீரியல்ஸ் வச்சு அந்த துபாயில் உள்ள எல்லா பொருட்களும் என்னென்ன வச்சிருக்காங்க A to Z எல்லாத்தையுமே அந்த வீடியோவில் காமிச்சிருந்தோம். ஸோ பார்த்ததோடு இல்லாமல் நீங்கள் வாங்குற பொருட்கள் இங்கே வந்து வாங்க ரொம்ப தரமாக இருக்கும். இங்கே உள்ள பொருட்கள் எல்லாத்துக்குமே கிஃப்ட் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி நிறையா கொடுத்து இந்த ஓப்பனிங் ரொம்ப சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. இந்த ஒரு வீடியோ பார்த்ததோட கண்டிப்பாக
கண்டிப்பாக வாங்க. இந்த ஒரு தருணத்தில் சூப்பராக வீடியோ எடுத்துகிட்டு இருக்க சபரி தம்பிக்கு நன்றி. நன்றி, வணக்கம். கௌதம் குணசேகரன் சான்ஸை கொடுத்த காக்காக்கு நன்றி. நன்றி.